சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி. அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். கொலேசிற்கு எழுந்த நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாளுக்கு நாள் நமது தேவைகளுக்கேற்ப பயன்படுத்துவதன் ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களுக்கான நியாய தீர்ப்பை ஏற்று நமக்கு பதிலாக மரித்தார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிப்பதற்காக அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். நம்மை நீதிமானாக்க அவர் உயிரோடு எழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கும் போது அவர் நம்முடைய தனிப்பட்ட இரட்சகராக மாறுகிறார். இத்தகைய விசுவாசத்தின் மூலம் நாம் அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் ஒன்றாக நடப்பட்டிருப்பதை அங்கீகரிக்கின்றோம். இந்த நாட்களில் மாம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு மற்றும் பீச் போன்ற சிறந்த பழங்கள் ஒட்டுதல் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. சிறிய மற்றும் புளிப்பு பழங்களை விளைவிக்கும் ஒரு மரத்தை நல்ல பெரிய இனிப்பு நிறைந்த தரமான பழங்களை விளைவிக்கும் நல்ல மரத்தோடு கூட ஒட்ட வைக்கிறார்கள். கெட்ட மரம் நல்ல பழங்களை தரும் மரத்தில் வெட்டி ஒட்ட வைக்கப்படுகிறது. ஒட்டுதல் மூலம் இந்த கெட்ட மரம் நல்ல கனிகளை தருகின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் நாம் ஐக்கியப்படுவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதே சொற்றொடரை பயன்படுத்துகிறார். அவருடைய மரணத்தின் வல்லமையால் நாம் நமது பழைய பாவ சுபாவத்திற்கு அனுதினமும் மரிக்க வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையால் நாம் புதிய சிருஷ்டிகளாக மாறுகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாம் புதிதாகின்றது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். இந்த வல்லமையை நம்முடைய தேவைக்கேற்ப எளிய நம்பிக்கையுடன் பயன்படுத்துவதன் மூலம் நாம் நாளுக்கு நாள் அவருடைய வல்லமையை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பல சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தரால் பலமாக பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் 3ஆம் வானத்திற்கு அழைக்கப்பட்டு மனித மொழியில் சொல்ல முடியாத வார்த்தைகளை கேட்கும் பாக்கியத்தை பெற்றிருந்தும் கர்த்தரை அறிந்து கொள்ள அவன் மேலும் மேலுமாக ஏங்கினான். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே விசுவாசிகளாகிய நாம் இந்த அற்புதமான உயிர்த்தெழுதலை பயன்படுத்த கற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாகும்.